புதுச்சேரி தாவேகா வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. தாவேகாவுடைய வேட்பாளர் பட்டியலில் விஜய் ரசிகர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும் வேறு கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு சரியான அரசியலாக எனக்கு தெரியும். இப்போ திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சியாக தானே அதை பார்க்குறோம். ஆனால் இப்போ திமுக அதிமுக என்னென்ன கேடுகட்டத்தனங்கள்லாம் பண்ணுறாங்களோ அதையே நீங்கள் பண்ணும்போது உங்கள் மேலே நிச்சயமாக நம்பிக்கை ஏற்படாது. ஏற்பட்ட நம்பிக்கையும் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா காலாவதியாக திமுக அதிமுக காங்கிரஸில் இருந்து வந்த ஒரு அமைச்சருக்கோ எம்எல்ஏவுக்கோ கூட சீட்டு கொடுக்கறத கூட மன்னிச்சு தொலைஞ்சிடலாம். ஆனா பாஜகவில் இருந்து ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு சீட்டு கொடுக்கறதால நீங்க மன்னிக்கவே முடியாது. இப்ப பாக்குற ஒரு அறிவிப்பு, அங்க ஏதோ ஒரு லெட்டர் பேடு கட்சி அவங்க எங்களுடைய கூட்டணியோடு இணைந்து பயணிக்க இருப்பதால் அவர்களுக்கு இந்த தொகுதிகள் ஒதுக்குறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப இந்த மன்சூர் அலிகான் கூட ஒரு கட்சி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்காரு. அந்த கட்சியை கூட சேர்த்துக்கிட்டு அவங்கள கூட நீங்க தாவேகா கூட்டணின்னு கூட சேர்த்துக்கலாமே. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் தாவேகாவின் முகமாக நீங்க யார சொல்லுவீங்க, யார சொல்ல முடியும்? அப்படி யாரையுமே நீங்க அங்க உருவாக்க, நீங்க எல்லா இடத்துலயுமே விஜய் தான் முகமா இருக்காரு. விஜய் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்கே காட்ட வேண்டிய நேரத்துல ஒரு முகத்தை காட்டல. தமிழ்நாட்டுக்கே இப்படின்னா இவர் புதுச்சேரி அரசியல் எப்படி இவரால பண்ண முடியும்? மும்பைக்கு அட்லி வீட்டு விசேஷத்துக்கு விஜய் போனாரு. அதனால தாவேகாவுடைய தேர்தல் பணிகள் பாதிக்கப்பட்டதாகவே வச்சுக்குவோம். அதை பத்தி யார் கவலைப்படணும்? தாவேகாவை சேர்ந்தவர்கள் தானே கவலைப்படணும். அது அதிமுக காரனும் திமுக காரனும் நாம் தமிழர் கட்சிக்காரனும் ஏன் கவலைப்படணும்? வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் விஸ்மி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். இன்னைக்கு தமிழக அரசியல் பற்றி தான் பேச போகிறோம். இன்னும் 30 நாட்கள் தான் இருக்குது நம்மளோட தமிழக சட்டமன்ற எலெக்ஷனுக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளோட பக்கத்தில் புதுச்சேரிக்கும் இந்த முறை சட்டமன்ற தேர்தல் வருது. ஒவ்வொரு கட்சியாக இது அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எத்தனை கட்சி வேட்பாளர்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் நம்மளோட விஜய் சாரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு 30 வேட்பாளர்கள். அந்த வேட்பாளர்களை தனியாக விட்டுருவோம், அந்த 30ன்ற தனியாக விட்டுருவோம். பட் ஆனால் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு வேட்பாளர்கள் இந்த மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் அங்கே இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணவங்க, முன்னாள் எம்எல்ஏ நிர்வாகிகள், அவங்க எப்படி பார்க்குறீங்க இது? அதாவது அந்த புதுச்சேரி தாவேகா வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ விஜய்க்காக இத்தனை வருடங்கள் ரசிகர்கள் பேரில் லட்சக்கணக்கான பேர் அவர் பின்னால் நின்னாங்க, அவருக்காக கடுமையாக உழைத்து இருக்காங்க. விஜயினுடைய படங்கள் பார்த்திங்கன்னா தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற நாட்களில் அந்த தியேட்டரையே திருவிழா இடமா மாற்றினதெல்லாம் அந்த ரசிகர்கள் தான். அப்போ நீங்கள் கட்சி தொடங்கிய பிறகு அந்த ரசிகர்களுக்கு நிச்சயமாக ஒரு முக்கியத்துவம் இருக்கணும். அதை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பில் தான் பல பேர் உங்கள் பின்னாலேயே வந்திருக்காங்க. ஆனால் தாவேகாவுடைய வேட்பாளர் பட்டியலில் விஜய் ரசிகர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும் வேறு கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு சரியான அரசியலாக எனக்கு தெரியல. ஏன்னா விஜய் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ திமுக அதிமுகவுக்கு மாற்றாக என்ன ஒரு கட்சியாக தானே அதை பார்க்குறோம். ஆனால் இப்போ திமுக அதிமுக என்னென்ன கேடுகட்டத்தனங்கள்லாம் பண்ணுறாங்களோ அதையே நீங்கள் பண்ணும்போது உங்கள் மேலே நிச்சயமாக நம்பிக்கை ஏற்படாது. ஏற்பட்ட நம்பிக்கையும் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா காலாவதி ஆகிடும். இந்த பட்டியலை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, பாருங்கள், பாஜகவில் மந்திரியாக இருந்த ஒருத்தர் அந்த கட்சியில் சீட்டு கிடைக்கலைங்கவுமே காலையில் விலகுறாரு, நைட்டு தாவேகாவில் சேர்றாரு, அடுத்த நாள் தாவேகாவுடைய வேட்பாளராக அவருக்கு இவங்க சீட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கும் இதே மாதிரி சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருங்க, எவ்வளோ வேணாலும் கொள்ளையடிங்க, எவ்வளோ வேணாலும் ஊழல் பண்ணுங்க, அந்த கட்சியில் உங்களுக்கு சீட்டு இல்லை அப்படின்னா நாங்கள் தரத்துக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஒரு திமுக அதிமுக காங்கிரஸிலிருந்து வந்த என்ன ஒரு அமைச்சருக்கோ எம்எல்ஏவுக்கோ கூட சீட்டு கொடுக்கறத கூட மன்னிச்சு தொலைஞ்சிடலாம். ஆனால் பாஜகவிலிருந்து ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு சீட்டு கொடுக்கறதால நீங்கள் மன்னிக்கவே முடியாது. அப்போ பாஜகவை நீங்கள் வழக்கமான ஒரு கட்சியாக தான் பார்க்குறீங்களான்னு ஒரு கேள்வியும் இருக்குது. என்னன்னா, இப்போ பாஜகவில் ஒருத்தர் அமைச்சராகிற அளவுக்கு அந்த கட்சியில் ஒரு இடத்த பிடிக்கிறார் அப்படின்னா அவர் பாஜகவுடைய கொள்கையில் ஈர்ப்பு இல்லாமல் அந்த இடத்துக்கு வர முடியுமா? பாஜகவுடைய இஸ்லாமிய வெறுப்பு உட்பட எல்லா கொள்கையிலையும் உடன்பட்டு பாஜகவுடைய கொள்கை கொண்டு அரசியல் செய்து தான் அந்த இடத்துக்கே அவர் வந்திருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்கள் தாவேகாவில் வேட்பாளராக்கி
நாளைக்கு அவர் எம்எல்ஏ ஆகுறாரு அப்படிங்கிறது தாவேக்காக்கு பெருமையாக எப்படி இருக்க முடியும்? அதனால இந்த விஷயத்துல வந்து விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டதாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் இருக்கிற 30 தொகுதிகளில் தாவேக்கா தனித்து போட்டி அப்படிங்கிற அந்த அறிவிப்பை கூட ஓரளவுக்கு நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். பரவாயில்ல, தமிழ்நாட்டிலையும் தனித்து நிற்கிறாங்க, பாண்டிச்சேரிலையும் தனித்து நிற்கிறாங்க, இது நல்ல விஷயம்தான் அப்படின்னு தோணினாலும் இப்போ பார்க்குற ஒரு அறிவிப்பு அங்கே ஏதோ ஒரு லெட்டர் கட்சி அவங்க வந்து எங்களுடைய கூட்டணியோடு இணைந்து பயணிக்க இருப்பதால் அவர்களுக்கு இத்தனை தொகுதிகள் ஒதுக்குறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன அப்ப இந்த மன்சூர் அலிகான் கூட ஒரு கட்சி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்காரு. என்ன அந்த கட்சியை கூட சேர்த்துக்கிட்டு அவங்கள கூட நீங்க தாவேக்கா கூட்டணின்னு கூட சேர்த்துக்கலாமே. ஏன்னா இப்ப தாவேக்கா போற போக பார்த்தா நமக்கு அப்படித்தான் தோணுது சார். ஆனா இப்போ அவங்க தான் விஜய் சார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருல்ல, எங்களோட கட்சியை கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு ஏன் தலைமை எதிர்த்து யார் வரீங்களோ வரலான்னு சொன்னார் இல்லை. அதாவது அவர் தலைமையை ஏற்றுக்கிட்டு யார் வர்றாங்களோ அவங்க தான் கூட்டணியில் இடம் அப்படிங்கிறது அது சரியான நிலைப்பாடு தான். ஆனால் நீங்கள் யாரை கூட்டணியில் வைக்கணும்னு இருக்குல்ல, இப்போ நீங்கள் லெட்டர்பேர்டு கட்சிகள் எல்லாரையுமே உங்கள் கூட்டணியில் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து 25 பேரோட கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னா அதை விட நகைச்சுவை வேற எதுவும் இருக்க முடியாது. கூட்டணிங்கிறது என்ன? எனக்கு இத்தனை சதவீதம் வாக்கு இருக்கு, உனக்கு இத்தனை சதவீதம் வாக்கு இருக்கு, 2 பேரும் இணைந்தால் நம் எதிரியை தோற்கடிக்க முடியுங்கிற அந்த வியூகம் தானே, அது ஒரு கணக்கு தானே. அப்படி இல்லாம உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, ஓகே, இன்னும் இந்த லெட்டர் பேடுகள் வந்து 1 ஓட்டும் 1.5 ஓட்டும் உள்ள காட்சிகளை எல்லாம் உங்க கூட வைக்கிறதுனால என்ன நன்மை விளைந்திர போகுது? அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த விஜயனுடைய அரசியல் அனுபவமின்மை இந்த தேர்தல் காலத்துல ஒரு பெரிய அளவில் வெளிப்படுதோ அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ரொம்ப வெளிப்படையா ஓப்பனாவே தெரியுதுன்றீங்க. ஆமாமா, அந்த பாண்டிச்சேரியுடைய அந்த வேட்பாளர் பட்டியல் அதுக்குள்ள அந்த ஏதோ ஒரு லெட்டர் பேடு கட்சி வந்து கூட்டணியில சேர்த்தேன் அப்படிங்கிறது, நான் என்ன கேக்குறேன், எதுக்கு அப்படி ஒரு கட்சியை நீங்க சேர்க்கணும்? 30 தொகுதியில நீங்களே நின்றுட்டு போயிடலாமே. இப்ப அந்த கட்சியை அந்த கட்சி பேர் கூட எனக்கு தெரியல, ஒரு லெட்டர் பேடு கட்சி, அவ்வளவு ஒரு நபர் கட்சி அப்படிதான் சொல்லணும். அந்த கட்சியை நீங்கள் சேர்ப்பதன் மூலமாக உங்க கூட்டணிக்கு என்ன நன்மை விளைஞ்சிட போகுது? அப்ப இந்த கணக்கு கூட உங்களுக்கு போட தெரியாதா? அப்பயே நீங்க அரசியலுக்கு வரணும், ஏன் வந்தீங்கன்னு ஒரு கேள்வி வருது. ஓகே சார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இன்னையோட முடியுது, டேட் முடியுது, அந்த நாமினேஷன் முடியுது. இவ்வளோ நாள் லேட்டாக ஏன் பண்ணுறாரு? கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தோம்னா மக்கள்கிட்ட போய் பார்ப்பாங்க, வேட்பாளர்கள் பார்ப்பாங்க, மக்களுக்கு இவங்க தான் நிற்கிறாங்களான்னு தெரியும், கொஞ்சம் பேச நேரம் கிடைக்கும். ஏன் இவ்வளோ லேட்டாக பண்ணுறாங்க? இல்லை, அதுவும் கூட இந்த அனுபவமின்மையின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா இப்போ திமுக மற்ற கட்சிகள் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் வேட்பாளரை அறிவிக்கலை. என்ன காரணம்னா இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியே நேற்று நைட்டு தான் டிசைட் ஆச்சு. ஸோ அங்கே வந்து ஒரு கூட்டணின்னு ஒன்று இருக்கு, அவர்களுக்குள் தொகுதி பங்கீடுன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அதுல வந்து உடன்பாடு எட்டாம அந்த பேச்சுவார்த்தை இழுத்துக்கிட்டே போகுது. இப்போ நாளைக்கு நாமினேஷனுக்கு லாஸ்ட்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நேற்று ஏதோ ஒரு புள்ளியில அந்த கட்சிகள் எல்லாம் சமாதானமாகி நேற்று வந்து அந்த உடன்படிக்கைக்கு வர்றாங்க. அவங்க வந்து இன்னைக்கு தான் வேட்பாளரை அறிவிப்பாங்க, இன்னைக்கு தான் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ அந்த தாமதத்தையும் நம்ம ஏற்க முடியாது. நீங்க வந்து யார் கூடயுமே கூட்டணி அமைக்க போறது இல்லை, நீங்க தனித்து தான் நிக்க போறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களும் ஏன் முதல் நாள் வரைக்கும் இந்த விஷயத்தை இழுத்துக்கிட்டு இருக்கணும்? இப்ப மற்ற கட்சிகளுக்காவது தேர்தலில் நின்ற அனுபவம் இருக்கு, ஒரு வேட்பு மனுவை எப்படி தாக்கல் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க இன்னைக்கு தான் அரசியலுக்கு வந்துடுறீங்க, உங்களுக்கே அரசியல் தெரியாது, உங்க கட்சியில இருக்கிறவனுக்கு அதுவும் தெரியாது, ஒரு வேட்பு மனுவை எப்படி தாக்கல் பண்றதுங்கிற நடைமுறை நிச்சயமா தெரியாது. அப்படி இருக்கும்போது இங்க கடைசி நேரத்துல ஒரு வேட்பாளரை அறிவிச்சிங்க அப்படின்னா அவன் வீட்டுல போய் ஆதார் கார்டை தேடி பார்த்துட்டு காணுனானா கதை முடிஞ்சு போச்சு. புரியுதா இல்லையா? அப்ப அந்த வேட்பாளருக்காவது ஒரு அவகாசம் கொடுக்கணுமா வேணுமா? நீங்க வேணா பாருங்க, இன்றைய இரவு வந்து உங்களுக்கு செய்தி வரும், 30 தொகுதியில் வந்து இத்தனை பேர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணல, அல்லது பாத்தீங்கன்னா அந்த வேட்புமனு பரிசீலனை பண்ணும்போது இந்தந்த காரணத்தினால் தாவேகா வேட்பாளர்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதுன்னு ஒரு செய்தி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அந்த அபாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கு, அதுல எந்த மாற்றமுமே இல்லை. அதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒண்ணு பண்ணும்போது ஸ்மார்ட்டா ஒண்ணு பண்ணோம்னா அதை இவங்க பண்றாங்களான்னு தெரியாது. எப்பயுமே மாற்று வேட்பாளரா ஒருத்தரை வந்து முன்னிறுத்துவாங்க. இவர் இதுல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இவர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த கணக்கு ஒண்ணு இருக்கு. இவங்க அதையும் செஞ்சாங்களானே நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஓகே, 30 மட்டும் வச்சுட்டு உட்காந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு? ஆமா, ஏன்னா இப்ப ஒரு அனுபவம் உள்ள கட்சிகள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாற்று வேட்பாளரா இன்னொருத்தரை நாமினேட் பண்ண வைப்பாங்க. அது தெரியும், ஒரு டம்மி தான். ஒருவேளை இதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த மாற்று வேட்பாளர் முதன்மையான வேட்பாளரா மாறுவார். என்ன சும்மா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டுக்காக பண்றதுதான். அதெல்லாம் இவங்களுக்கு தெரிந்திருக்குமானே நமக்கு தெரியல. சார், இதுக்கு முன்னாடி இன்னொருத்தரை பேட்டி எடுத்தோம், அவர் வந்து விஜய்க்கு ஆதரவா பேசக்கூடிய ஒருத்தர், தாவேக்கு ஆதரவால. அவர் என்ன சொன்னார்னா,
முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டா மற்ற கட்சிகள் அவர்கிட்ட பேசி பிரச்சனை பண்ணி இல்லை அமௌண்ட் கொடுத்து அவரை வாங்கிடுவாங்க, எங்கேயாவது தூக்கிட்டு போயிடுவாங்க, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இந்த அபாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி நான் நினைக்கலைங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்தல் வரைக்கும் வேட்பாளர் மூஞ்சியே காட்ட முடியாது. ஓகே, இது ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த வேட்பாளரை எப்போ வேணாலும் விலை கொடுத்து வாங்கலாம், அந்த வேட்பாளரை எப்போ வேணாலும் தூக்கிட்டு போகலாம், என்ன அது நடக்கும். ஆனால் ஒரு விஜய் கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஊடக வெளிச்சத்தில் தான் இருப்பார். அவரையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் கடத்திட்டு போயிட முடியாது, கத்தியை காட்டி மிரட்டியும் கூட்டிட்டு போயிட முடியாது. ஏன்னா பணம் கொடுத்து விலைக்கு வாங்கலாம். நீ வந்து பிரச்சாரத்தை கொஞ்சம் இது பண்ணு, கம்மியா பண்ணு, நமக்காக கொஞ்சம் வழி விடு, அப்படி இப்படிங்கிற மாதிரி வேணா வாங்குறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்க தவிர மற்றபடி கடத்திட்டு போயிடுவாங்க. ஒரு சினிமா பார்த்து கற்பனை அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் விஜய் கட்சியில. அதனால அப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். புதுச்சேரி தேர்தல் விஜய்க்கு ரொம்ப முக்கியமான தேர்தல். அது அவர் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சு இதுதான் முதல் தேர்தல், அங்க பேஸ் பண்றாரு. ஸோ அவரோட முதல் வேட்பாளரே நீங்க பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரி வேட்பாளர்னா அவர் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விஜய் வந்து தனித்து நிற்கணும்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாட்டில் விஜய் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்கணும். அதிமுகவெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலிருந்து அகற்றப்படணும், திமுகவுக்கு மாற்றாக நாம் தாவேகா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக இங்கு அவர் தனித்து நிற்பது ஒரு சரியான வியூகம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அதே நேரம் பாண்டிச்சேரியில இவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் அல்லது என்ஆர் காங்கிரஸோட இவர் வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்கணும். என்ன காரணம்னா இப்ப உங்களுக்கு தெரியும், பல வருடங்களுக்கு முன்பு ரங்கசாமி விஜயை வந்து சந்திச்சார். அது வந்து சும்மா விஜய் ரசிகரா நான் அவர் கூட போட்டோ எடுத்துக்கணும்லாம் வந்திருக்க மாட்டார். அவருக்கு ஏதோ ஒரு அரசியல் கணக்கோட தான் வந்திருப்பாரு. அவருக்கு கணக்கு இருக்கோ இல்லையோ, நீங்க கணக்கு போட்டு அவர் வந்து கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் என்ஆர் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தான் ஜெயிக்கும். என்ன உங்களுக்கு வந்து அதிகாரம் வசப்பட்டிருக்கும். துணை முதல்வர் மாதிரி கூட நீங்க தாவேகாவுடைய எம்எல்ஏ வந்து அங்கே மாறி இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கட்சி ஆரம்பித்த சில வருடங்களிலேயே நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது தமிழ்நாட்டில் தாமதமானாலும் புதுச்சேரியில் சாத்தியமாகி இருக்கும். ஓகே, இப்போ என்ஆர் காங்கிரஸ் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட நீங்கள் அந்த முயற்சியை பண்ணியிருக்கலாம். ஏன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தொடர்ந்து வந்து ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் எப்படியாவது திமுக வந்து அந்த கூட்டணியை தக்க வச்சுக்கிற சூழல் இருந்தாலும் பாண்டிச்சேரிக்கு நீங்கள் முன்னாலே இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். அப்போ அங்கேயாவது இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைந்து அங்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்ஆர் காங்கிரஸ் தாவேகாக்கு எப்படி வெற்றி வாய்ப்போ அதே மாதிரி தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு கிடைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதையும் அவங்க கோட்டை விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 30 தொகுதி நாங்கள் தனித்து நிற்கிறோங்கிறாங்க. ஆனால் இப்படி தனித்து நிற்பது தவறு இல்லை. ஆனால் நாங்கள் தனித்து தான் இங்கே நிற்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் வீரியமாக நீங்கள் அங்கே அரசியல் பண்ணிருக்கீங்க. இப்போ பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் தாவேகாவின் முகமாக நீங்க யாரை சொல்லுவீங்க, யாரை சொல்ல முடியும்? அப்படி யாரையுமே நீங்க அங்க உருவாக்கணும். ஏன்னா நீங்க எல்லா இடத்துலயுமே விஜய் தான் முகமா இருக்காரு. விஜய் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்கே காட்ட வேண்டிய நேரத்துல அவர் முகத்தை காட்டல, போய் அவர் பதுங்கிக்கிறாரு பம்மிக்கிறாருங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு இருக்கு. சென்னை தமிழ்நாட்டுக்கே இப்படின்னா இவர் புதுச்சேரி அரசியல் எப்படி இவரால் பண்ண முடியும்? அதுக்கடுத்து புதுச்சேரியுடைய பிரச்சனை வேற, தமிழ்நாட்டு பிரச்சனை வேற. அப்ப நீங்க அங்க ஒரு சரியான ஒரு நபரை முன்னிறுத்தி அங்கேயே அரசியல் ஆட்டத்தை நீங்க அப்பவே ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டாரு. கண்டிப்பாக. ஏன்னா பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் தாவேகா வந்து ஒரு முக்கியமான வாய்ப்பை இழந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டை விட இலகுவாக வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து புதுச்சேரியில் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே சார், அடுத்த கேள்விக்கு இப்பயே பதில் சொல்லிட்டீங்க. அவர் எப்படி தேர்தலில் வெற்றி பெற என்ன மாதிரி சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு கேட்கலான்னு பார்த்தேன். எப்படி சார் வின் பண்ணுவாரா? அதான் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புங்கிறது குறைவு தான். இன்னொன்று அது வந்து பாண்டிச்சேரியை பொறுத்தவரை ஒரு சட்டமன்ற தொகுதிங்கிறது இப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஒரு வார்டு அளவுக்கு தான் இருக்கும். பட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கூட்டணிகள் சரியாக கணக்கு போட்டு ஒன்றிணைந்திருக்காங்க. அதனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அங்கே வெற்றி வாய்ப்புங்கிறது குறைவாக தான் தெரியுது. இந்த காரணத்தினால் புரியுதா இல்லையா? இப்போ பாஜகவில் இருக்கிற ஒரு அமைச்சரை வந்து நீங்கள் கட்சிக்குள்ளே சேர்த்து அவருக்கு வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. நிச்சயமாக சிறுபான்மை மக்கள் மத்தியில் தாவேகா மீது ஒரு கடுமையான அதிருப்தி வருவதற்கு இது காரணமாக இருக்கும். அதில் எந்த மாற்றம் இல்லை. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா காரைக்கால், நிரவி போன்ற இடங்கள்ல எல்லாம் இஸ்லாமியர்கள் வந்து அடர்த்தியா இருக்காங்க. அவர்களுடைய வாக்கு தாவேகாவுக்கு கிடைக்காது. முக்கியமாக இந்த விஷயத்தை எதிர்கட்சிகள், அதாவது திமுகவோ அதிமுகவோ பாயிண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா அது அதிமுக பண்ண முடியாது. ஏன்னா அவங்களே பாஜக கூட்டணியில் இருக்காங்க.
இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இதை வந்து பெருசாக ஹைலைட் பண்ணாங்க அப்படின்னா ம். நிச்சயமாக தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஓகே சார், இப்போ சமீபமாக இப்போ அடுத்த கேள்வி சார், இப்போ சமீபமாக விஜய் சார் பண்ண விஷயம் ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு அட்லியோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாரு. இன்னும் 30 நாட்கள் தான் இருக்குது. விஜயோட அவரோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட முக்கியமாக பார்த்த நாட்கள் இது. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி சமயத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தனிப்பட்ட விருப்பு இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அவர் என்னதான் அரசியல் கட்சியின் தலைவர், ஒரு மிகப்பெரிய நடிகர் இருந்தாலும் இப்போ அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க. அவர்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கும்போது அங்கே போய்த்தானே ஆகணும். போகலைன்னா தான் அது தப்பாக இருக்கும். என்னடா அது அவர் கூட இவ்வளவு நெருக்கமாக பழகினாரு, தம்பின்னு உயிரை விட்டாரு, முதல் குழந்தையுடைய சீமந்தத்துக்கெல்லாம் போனாரு, இதுக்கு போகலையே அப்படின்னு அப்பதான் வந்து விமர்சனங்கள் அதிகமாக ஆகும். அதனால அவர் போனதுங்கிறது தப்பு கிடையாது. தனியாக போனது அதை விட தப்பு கிடையாது. ஓகே சார், ஆனால் இன்னும் சமூக வலைதளங்களை பார்த்துருப்பீங்க, இன்னும் அதை அறிவிக்கலை, இன்னும் இதை பண்ணலை, இன்னும் எந்த உட்கட்டமைப்புமே இல்லை, எதையுமே பண்ணாதப்ப நீங்கள் பாட்டு ஜாலியாக வெளியே போனால் என்ன அர்த்தம்? இந்த மற்ற கட்சிகள்லாம் நல்லா வேலை செய்கிறாங்கன்னு இந்த கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. இல்லை, அதை பற்றி யார் கவலைப்படணும்? விஜய் தான். விஜயுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தானே கவலைப்படணும். நீங்க வந்து திமுக காரணம், பாஜக காரணம், அதிமுக காரணம் இதை பற்றியே கவலைப்படணும். அப்போ இதுலேருந்தே தெரியலையா? இது வந்து வெறுமனே குற்றச்சாட்டு, விஜயை பலவீனப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு. இப்போ மும்பைக்கு வந்து அட்லி வீட்டு விசேஷத்துக்கு விஜய் போனாரு, அதனால தாவேகாவுடைய தேர்தல் பணிகள் பாதிக்கப்பட்டதாகவே வச்சுக்குவோம். அதை பத்தி யார் கவலைப்படணும்? தாவேகாவை சேர்ந்தவர்கள் தானே கவலைப்படணும். என்னப்பா எலெக்ஷன் வருது, நம்ம தலைவர் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு அவன் தானே கவலைப்படணும். அதை அதிமுக காரணம், திமுக காரணம், நாம் தமிழர் கட்சிக்காரன்னு ஏன் கவலைப்படணும்? என்ன அவர் வந்து தேர்தல் வேலையை விட்டுட்டு அட்லி விட்டு கல்யாணத்துக்கு போனா உங்களுக்கு நல்லது தானே. என்ன நீங்கள் ஜெயிப்பதற்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிச்சதா தானே அதுக்கு அர்த்தம். அப்போ நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னா இதன் மூலம் என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, விஜயை வந்து இப்படியெல்லாம் வந்து இவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி அவரை பலவீனப்படுத்த பாக்குறாங்கிறது தான். ஓகே சார், அது எப்படி சொல்றாங்கன்னா, ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகள் எல்லாம் ராத்திரி பகலா ஓடிட்டு இருக்காங்கப்பா, நீங்க புதிய கட்சி 2 மடங்கா வேலை செய்யணும்ல அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்குறாங்க. அதாவது தாவேகா வந்து கொஞ்சம் மந்த நிலையில இருக்குங்கிறது உண்மைதான். ஏன்னா அவங்க வந்து என்னென்னமோ பண்ண போறதா சொல்றாங்க. நாங்க வந்து ரொம்ப சைலண்டா வேலை பண்றோம், என்ன நாங்க வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து பயங்கரமா வேலை செய்யறோம்லாம் சொல்றாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா நீங்க தூரத்தில இருந்து பார்க்கும்போது இந்த தேர்தல் வேளையில் தாவேகா தரப்பு வந்து கொஞ்சம் ஒரு மந்த நிலையில இருக்கு. அதனுடைய பலனை அனுபவிக்க போறது விஜய் தானே. அப்ப அவர் தான் அதை பத்தி கவலைப்படணும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்கிறது தான் நம்முடைய கேள்வியா இருக்கு சார். அடுத்தபடியா பார்த்தோம்னா நம்மளோட திமுக கூட்டணியிலேருந்து முதல் முறையாக தமிழக வாழ்வுரிமை கட்சி அலைன்ஸ் விட்டு வந்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இது? அதனால திமுகவுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, அதுதான் நான் பார்க்குறது. என்னன்னா இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியா, அந்த கட்சியெல்லாம் வந்து ஏரியா கட்சி தான். ஓகே, தமிழகம் தழுவி தொண்டர்கள் நிறைந்த வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி கிடையாது. அவரு பாமகவில் ஒரு எம்எல்ஏவாக இருந்தார். என்ன அந்த தலைமையுடைய விருப்பத்துக்கு மாறாக திமுக மேலிடத்தோடு ரொம்ப நெருக்கமாகவும் நட்பாகவும் இருந்தார். அதன் மூலமாக தனிப்பட்ட முறையில் நிறைய பலன்களை அனுபவிச்சார். அப்படிங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ராமதாஸ் குடும்பம் அவருக்கு வந்து ஒரு குடைச்சலை கொடுத்தாங்க. அதன் காரணமாக அந்த கட்சியிலிருந்து வெளியேறி அல்லது வெளியேற்றப்பட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒரு கட்சியை தொடர்ந்து அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த வேல்முருகனுக்கு ஏன் இன்னைக்கு வந்து திமுகவிலாம் இடம் கொடுத்தாங்க கூட்டணியிலாம் அப்படின்னா, இவர் வந்துட்டா அந்த வன்னியர் சமூக வாக்குகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கணக்கு தான். மற்றபடி தமிழகம் முழுக்க இந்த கட்சிக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு, இந்த கட்சி நம்ம கூட்டணியில வந்தா திமுக முதல் வேலையா ஜெயிச்சிரும் அப்படின்லாம் எந்த அர்த்தமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக வெற்றி பெறுவதற்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு கீழே இறங்குவாங்க. நீங்க தேமுதிகவை கூட்டணிக்கு கொண்டு வந்ததே அதற்கான ஒரு முக்கியமான சாட்சி தான், அது எடுத்துக்காட்டு தான் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் வேல்முருகனுடைய கட்சியும் அவர்களோட கூட்டணியோடு வச்சிருந்தாங்க. அப்ப பாக்குறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, பரவாயில்ல இவங்க வன்னியர்களையும் அரவணைச்சு போற கட்சி தான் திமுகன்னு ஒரு தோற்றம் ஏற்படும். அதுக்கு அவர் பயன்பட்டார். சொல்ல போனா ஒரு ஊர்காய் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆனா இவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா, திமுக வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததே நம்முடைய தயவால் தான், அல்லது நாம் இல்லை என்றால் திமுக இல்லைங்கிற அளவுக்கு இவர் வந்து ஒரு அதீத கற்பனையில் திளைத்ததின் விளைவு இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2 சீட்டு வேணும் 3 சீட்டு வேணுங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னதானே உங்களை கூட்டணியில வச்சிருந்தாலும் திமுகக்கு நீங்க யாருன்னு தெரியும்ல. நீங்க வந்து ஒரு நபர் கட்சி, ஒரு ஏரியா கட்சி, என் பாசையில சொல்லணும்னா ஒரு லெட்டர் பேட் கட்சி.
அதுக்கு அதிகபட்சம் அந்த ஒரு சீட் கொடுப்பதே அதிகபட்சம். ஓகே, அப்படி அதை தாண்டி எப்படி அவங்க 2 சீட்டு 3 சீட்டுன்னு எப்படி கொடுப்பாங்க? ஓகே. ஸோ அதனால இன்னைக்கு அவர் வெளியில போயிருக்காரு. சார் அவர் அவுட் சைடு வந்த உடனே, வெளியே வந்த உடனே ஒரு இதில் சொல்றாரு, ப்ரெஸ்ல சொல்றாரு, இன்னைக்கு அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குது, முதல்வர் ஆட்சியே இல்லை, எந்தெந்த அமைச்சர்கள் என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், அதை ஆதாரத்தோட வெளியிடுவேன்னு சொல்றாரு. இப்போ வந்து சொல்றாரு, ஆட்சியே முடிகிறப்ப சொல்றாரு. அப்போ இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு பெயர் வைத்து கொண்டு அரசியல் செய்கிற வேல்முருகன் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். நீங்க வந்து இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்காக கட்சி நடத்துறதா, தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வுரிமைக்காக கட்சி நடத்துறதா கட்சியில பேரை வச்சிருக்கீங்க. ஆனா திமுக அமைச்சர்கள் தமிழ்நாட்டு மக்களின் பணத்தை சுரண்டி ஊழல் ஆட்சி பண்ணுவதற்கு ஒரு நேரடி சாட்சியா இவ்வளவு நாள் இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏதோ அங்கிருந்து ஒரு பலன் கிடைக்கல, அது நோட்டோ சீட்டோ என்ன, அல்லது அவர்கள் கொள்ளையடித்ததில் பங்கோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அது உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னோன்னே நீங்க என்ன சொல்றீங்க, திமுக அமைச்சர்கள் எங்கெங்க எவ்வளவு ஊழல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், நான் வந்து இதை உரிய நேரத்தில் வெளிப்படுவேன் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அப்போ 4.5 வருஷம் அவங்க கொள்ளையடிச்சதுக்கு நீங்க வந்து ஒரு உடந்தையாக இருந்தீங்க அப்படிதானே எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்ப நீங்க எப்படி ஒரு நேர்மையான அரசியல்வாதியா எப்படி இருக்க முடியும்? என்ன கேட்டா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காகவாவது அந்த வேல்முருகனை வந்து இந்த மக்கள் வந்து தோற்க வைக்கணும். அதுதான் அவருக்கு இந்த மக்கள் கொடுக்கிற தண்டனையா இருக்கும், சரியான தண்டனையா இருக்கும்.